friends, welcome to AtoZ Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா சுடு சாதத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு ஆப்டான டிஷ்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க. இதுல பாத்தீங்கன்னா நான் வீட்லயே செஞ்ச குழம்பு மிளகாய் தூள் வச்சு தாங்க இந்த டிஷ் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி புதுவிதமான ரெசிபிகள் வேணும்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுல கத்திரிக்காய் ஃபர்ஸ்ட் எண்ணெயில நல்லா வதக்கி எடுக்கணும். அந்த வீடியோ கிளிப் வந்து மிஸ் ஆயிடுச்சுங்க, அதனால இந்த கிளிப்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. அதனால இந்த கிளிப்ல இருந்து போடுறேங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம், பூண்டு பற்கள் பாத்தீங்கன்னா ஒரு 10 பூண்டு பற்கள், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கொத்து கறிவேப்பிலை வந்து போட்டு இதுல வதக்கிட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து கத்திரிக்காய் தாங்க நல்லா போட்டு வதக்கினேன். எண்ணெயில ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் போது நல்லா ஃபர்ஸ்ட் எண்ணெயில போட்டு நல்லா வதக்கி எடுத்துடணும். அதுலயே பாத்தீங்கன்னா 95% வந்து இந்த கத்திரிக்காய் வந்து நல்லாவே குக் ஆயிரும். எண்ணெயில குக் ஆகும் போது சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேன். இப்போ இதை வந்து நம்ம வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி எல்லாம் வதக்கி வந்து அரைச்சி எடுக்க போறோம். அதுக்காக இப்போ இதை நானே வதக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இதுல வந்துட்டு ஒரு 15 சின்ன வெங்காயம், பூண்டு பற்கள், இஞ்சி, கருவேப்பிலை போட்டு வதக்கியிருக்கேன். இது லைட்டா வதக்கினதுக்கு அப்புறமா இது கூட நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம இது கூட வந்துட்டு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு தக்காளி பழம் வந்து போடுறேங்க. புளி வந்து ஆட் பண்ண போறோம், அதனால ஒரு தக்காளி பழம் வந்து கரெக்டா இருக்கும். அதனால நான் ஒரு தக்காளி பழம் வந்து போடுறேன். தக்காளியும் போட்டுட்டோம். இதுவும் வந்து நல்லா இந்த எண்ணெயில நல்லா வதங்குற அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா இது எடுக்கலாங்க. இப்போ பாருங்க நல்லாவே வதங்கியிருக்கு. வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. நான் இப்போ இந்த எண்ணெய் இல்லாம இந்த தக்காளி வெங்காயத்தை மட்டும் நான் ஒரு பிளேட்டுக்கு வந்து மாத்திடுறேன். இதை ஆற வச்சு நம்ம நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்க இன்னொரு பிளேட்டுக்கு வந்து மாத்திட்டு இருக்கிறேன். இப்போ இதே கடாயிலே நம்ம குழம்பு வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ இதுல இருக்கிற ஆயிலே வந்து போதுமானது. இப்போ இது வந்து ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இது கூட நம்ம வந்துட்டு கடுகு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு வந்து நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இது கூட வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து ஆட் பண்றேங்க. கொஞ்சம் புளி கொஞ்சம் உரைப்பா இருக்கிறதுனால இந்த வெந்தயம் போடும்போது டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும், அதுக்காக தாங்க. இப்போ இது கூட 2 வரமிளகாய் வந்து போடுறேன். அடுத்தது ஒரு கொத்து கறிவேப்பிலை வந்து போட்டிருக்கேங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இது கூட வந்துட்டு இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் வந்து நம்ம வதக்கி அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டை வந்து இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எண்ணெயில் இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கத்திரிக்காய் வந்து இது கூட ஆட் பண்ணுவோம். இந்த மாதிரி வதக்கும் போது நல்லா மணமாகவும் இருக்கும், ரொம்பவும் நல்லா இருக்கும். இப்போ பாருங்க இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். இப்போ இது கூட நான் வந்துட்டு கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா பீஸா கட் பண்ணாம குட்டி குட்டி கத்திரிக்காயா இருக்கணும். பெரிய கத்திரிக்காயா இருக்கக்கூடாது, சின்ன சின்ன கத்திரிக்காயா இருக்கணும். அந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா அந்த காம்புக்கு ஆப்போசிட் சைட்ல வந்துட்டு 4ஆ வந்து கட் பண்ணணும். ஆனா வந்து பீஸா கட் பண்ணாம ஒரு கத்திரிக்காய் முழுசா இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கணுங்க. அப்பதான் வந்து இந்த மசாலா எல்லாமே வந்துட்டு கத்திரிக்காய் அந்த பீசஸ்குள்ள இறங்கும். நம்ம இதை நல்லா எண்ணெயில வந்து வதக்கியிருக்கேன். இப்போ பாருங்க பார்க்கும் போதே தெரியும் நல்லா வந்து எண்ணெயில வந்து வதக்கியிருக்கேன். இப்போ இது 95% வந்து நல்லாவே குக் ஆயிருக்குது. இப்போ இதுக்கு மேல நம்ம புளி ஊற்றி கொஞ்சம் வந்து கொதிக்க வச்சோம்னா நல்லாவே வந்து கத்திரிக்காய் வெந்துருங்க. இப்போ இது கூட வந்துட்டு நான் கொஞ்சமா வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்றேன். இந்த கத்திரிக்காய் வதக்கின அந்த வீடியோ கிளிப் தாங்க மிஸ் ஆயிடுச்சு, அதனால உங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு 5ல இருந்து ஒரு 10 மினிட்ஸ் நீங்க குக் பண்ணீங்கன்னா போதும். இப்போ பாருங்க இது வீட்லயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூளுங்க. இப்போ இந்த மிளகாய் தூள் தான் நான் ஆட் பண்ண போறேன். வேற எந்த மிளகாய் தூளும் நான் இது கூட ஆட் பண்ண போறதில்ல. இந்த வீட்லயே அரைச்சது. இந்த வீடியோட லிங்க் நான் ஐ பட்டன்ல தரேன். இதை பார்க்காதீங்க, போய் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் இந்த குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து கிளியரா சொல்லியிருப்பேங்க. ஸோ நீங்களும் செக் பண்ணி பாருங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் போட்டிருக்கேன். கொஞ்சமா வந்து உப்பு போட்டிருக்கேங்க. வேற எந்த தூள் எதுவுமே போடல. மஞ்சள் தூளும் இந்த மிளகாய் தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கேன். இப்போ இதை லைட்டா நம்ம வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம புளி கரைசல் வந்து எடுத்துக்கலாங்க. நான் வந்து ஒரு சின்ன எலுமிச்சைப்பழ சைஸ் அளவுக்கு புளியை வந்து கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த புளி கரைசலை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ பாருங்க புளி கரைசலும் வந்துட்டு ஆட் பண்றோம்.
இது ஒரு சின்ன எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்தேங்க. இப்போ புளி கரைசல் வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ அந்த மிக்சியில் அரைச்ச அந்த சாந்தோட வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி அந்த சாந்தோட இதையும் வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ புளி கரைசல் வந்து போட்டிருக்கோம். இப்போ இதை நல்லா ஒன்னோட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வந்து அந்த சாந்தி எல்லாமே வந்து கத்திரிக்காயில் நல்லா மிக்ஸ் ஓட்டும். டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அந்த அளவுக்கு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்க மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது வந்து புளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes வந்து கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறமா இது கூட நம்ம வந்துட்டு தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து ஒரு சின்ன தேங்காய் பத்தை வந்துட்டு நான் நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சிருக்கிறேன். இதுக்கு அதிக தேங்காய் வந்து தேவையில்லை, ஒரு சின்னதாக இருந்தால் போதும் தேங்காய், அதுவே வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பாருங்க நல்லா வந்து இது கொதிக்குது. புளிக்கரைசல் ஊற்றுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் இதுக்கப்புறமா நம்ம இது கூட வந்துட்டு தேங்காயை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது கூட நான் வந்துட்டு கொஞ்சமாக வந்து தேங்காய் அரைச்சது ஆட் பண்ணியிருக்கிறேன். அந்த தேங்காய் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. இந்த தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு ஒரு 5 minutes விட்டிங்கன்னா போதும். நல்லா வந்துட்டு கொதிச்சிருச்சு அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா வெறுமனே அப்படியே நம்ம வந்துட்டு எண்ணெயில் வதக்காமல் நீங்கள் வெறும் குழம்புல போட்டு பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காதுங்க. நல்லா எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா குழம்புல போடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் இன்னைக்கு வீட்டில் அரைச்ச மிளகாய் தூளை வச்சு இதை ரெடி பண்ணியிருக்கேன். இந்த டிஷ்ஷு ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.